அனைவருக்கும் வணக்கம். ஒருவனுடைய மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு பயன்படாது என்ற அரிஸ்டாட்டில் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம். இன்று தமிழக அரசின் உயர்நிலை பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு, இதன் பணியின் தன்மை என்ன, பணிபுரியும் இடம் எது, சம்பளம் எவ்வளவு, கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இந்த பணிக்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஆசிரியர் மன சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசின் உயர்நிலைப் பள்ளியில், அதாவது கணினி பயிற்றுனர், அந்த உயர்நிலைப் பள்ளியில், அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணிக்கு காலியிடம் ஏற்பட்டிருக்கு. அந்த பணியிடத்திற்கு நிரப்புவதற்காக அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள். சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு கொண்டப்ப நாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த கணினி பயிற்றுனர் பணி காலி பணியிடமாக இருக்குது. அதற்கு நிரப்புவதற்காக இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் செவித்திறன் குறைவுடையோர் அவர்களுடைய அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்றுனர் பணியிடத்திற்கு தகுதியான நபர்கள், பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வயது வரம்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1/7/2024 35 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதிகபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை. அவங்க எந்த வயசு வேணாலும் இருக்கலாம், அதிகபட்சமாக ஏஜ் லிமிட் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. பிஎட் கல்வி தகுதி கண்டிப்பாக இருக்கணும். அதோடு சேர்ந்து பிஇ கணினி அறிவியல் அல்லது பிஎஸ்சி கணினி அறிவியல் அல்லது பிசிஏ அல்லது பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பட்டப்படிப்புகள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே போதுமானது. இது முடித்திருந்தவர்களுக்கு இதை விண்ணப்பிக்க தகுதி இருக்குது. அதே மாதிரி இவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய மாத சம்பளம் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியமாக வழங்குறாங்க. தொகுப்பூதியமாக வழங்குறதுல 15,000 வழங்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் 15,000 பெர் மந்த்து. மேற்காணும் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். இவங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/11/2024 மாலை 5 மணி. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இது எல்லாமே நீங்கள் தபாலில் தான் அனுப்பணும். ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம், அல்லது ஸ்பீடு போஸ்ட் அனுப்பலாம், அல்லது கொரியர் கூட அனுப்பலாம். ஆனால் அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால் நீங்கள் விண்ணப்பமாக தான் அனுப்பணும். ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைன் தான் எல்லாமே. அடுத்தது பாருங்கள், இது நீங்கள் எங்கே அனுப்பணும், எந்த அட்ரஸ் அனுப்பணும்னா, அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை ஆசிரியர், செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி. நல்லா பார்த்துக்கோங்க, தலைமை ஆசிரியர், செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி, கொண்டப்ப நாயக்கன்பட்டி, சேலம் 636008. இந்த முகவரிக்கு, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இது எப்போ அனுப்பணும்னா 20/11/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். இது என்னென்னலாம் இணைச்சி அனுப்பணும்னா, நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நான் ஒரு ஜெராக்ஸ் அனுப்பிடுங்க. நீங்கள் யாருமே ஒரிஜினல் அனுப்ப வேண்டாம், எல்லாமே நகல் அனுப்பிடுங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் கூப்பிடும்போது மட்டும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போனால் போதும். ஆனால் இன்டர்வியூக்கு தேதி எதுவும் இங்கே கொடுக்கல. அதே மாதிரி மேலும் விவரங்கள், இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று மொபைல் நம்பரு, இன்னொன்று டிஓடி நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த நம்பர், மொபைல் நம்பர் பாருங்கள், 9499333469. இது மொபைல் நம்பர். அடுத்ததாக டிஓடி நம்பர் 0427 கோட் நம்பரு. அதுக்கடுத்து 2442067 இந்த நம்பரு. இது லேண்ட்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இது முற்றிலுமாக
தொகுப்பூதியம் சார்ந்த ஒரு பணி. குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க தொகுப்பூதியத்தில் நியமிக்கிறாங்க. அது எந்த காலம் என்ன ஏதுன்னு வரையறை கொடுக்கல. ஆனால் தொகுப்பூதியம் 15,000 சம்பளம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கம்ப்யூட்டர் டீச்சர் வாண்டட் இருந்தால் சொல்லுங்கன்னு. இது சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. சேலம் மாவட்டம் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அது எந்த மாவட்டம்லாம் இவங்க கொடுக்கல. இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்காரங்க தான் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தலைமை ஆசிரியருக்கு அனுப்ப போகிறீங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை ஆசிரியருக்கு அனுப்பணும். அவங்க மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி அதில் கூப்பிடுவாங்க போல், இன்டர்வியூ எதுவும் வைப்பாங்க போல். ஆனால் இது முழுக்கமாக எல்லாமே அரசு உயர்நிலைப்பள்ளி. அதனால் நீங்கள் ஒரு சிலர் சந்தேகப்படுறாங்க பணம் அப்படின்னு. இது முழுக்க திறன் அடிப்படை சார்ந்ததாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இருக்காது. நீங்கள் விரைந்து அனுப்பலாம். அனுப்புறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி 18 ஆயிடுச்சு. 19, 20 2 நாள் தான். நீங்கள் நாளைக்கு அனுப்புனீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டு கொரியர் அனுப்புனீங்கன்னா நாளை மறுநாள் போய் சேர்ந்துடும். எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் 2 நாளுக்குள்ளே போய் சேர்ந்துடும். நாளைக்கு நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. நாளை மறுநாள் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உள்ள லோக்கல் மாவட்டத்துக்காரங்க இருக்கலாம், உள்ள பக்கத்தில் இருக்கவங்க நேரடியாக சென்று கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கொடுக்கலாம். ரைட். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசிரியர் மலை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.